இப்படி சொல்லுகிறேன், காணாமற் போன இந்திய ஜனங்களாகிய அதாவது காணாமல் போன ஆடுகளாகிய இந்திய மக்களுடைய வீட்டாருக்கு நாம் போவோம். இந்த நாட்களில் அதிகமான தடைகள், அதிகமான காரியங்கள், ஆனாலும் இது நம்முடைய ஆண்டு சொன்ன வார்த்தை, காணாமற் போன ஆடுகளாகிய இந்திய மக்களிடத்தில் நீங்கள் போங்கள். இது தேவனம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய சவால். கடைசியாக மத்தேயு 15:24 ஆண்டவர் சொன்ன ஒரு மாபெரும் கட்டளை. மத்தேயு 15:24 ஆண்டவர் சொன்னார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி வேறல்ல. இந்த நாட்களில் அன்பு ஊழியர்களே, காணாமற் போன இந்திய மக்களுக்கு பல மொழி, பல பாஷை, பல ஜாதி, பல இனம், பல வித்தியாசமான ஜனங்கள் வசிக்கிற இந்த பரந்த தேசத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த தமிழ் மொழி பேசுகிற நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அன்பார்களே, இந்த தமிழ் மக்களுக்காக ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணினார். திரும்ப சொல்லுகிறேன், வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, காணாமற் போன ஆடுகளாகிய நம்முடைய இந்திய மக்களுக்காக இந்த தமிழ் பேசுகிற வீட்டாராகிய அவர்களுக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி வேறல்ல. உலகத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நாளில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மக்களுக்காக, இந்திய நாட்டிற்காக, இந்திய மக்களுக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த பாரம். ஒரு சின்ன கேள்வி, அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறீர்கள்? அதாவது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற, சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்குகிற, தன் வாழ்க்கையை பணம் வைக்கிற ஊழிகளா, இல்லை என்றால் கூலிக்காரர்களா, சொந்தம் அதாவது பொறுப்பில்லாமல்? இன்னைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், பொறுப்பில்லை, அக்கறை இல்லை. அன்பானவர்களே, தன் சபையை அதாவது ஒவ்வொரு வாரமும் இன்னொரு பிரசங்கியார், ஒவ்வொரு வாரமும் இன்னொரு சபை இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த பொறுப்பை நீங்கள் உண்மையாய் செய்யுங்கள். திருமறை திரும்பமாக சொல்லுகிற சில ஆடுகளை, எப்படிப்பட்ட ஆடுகள் எல்லாம் திருச்சபையில் உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இன்று நம்முடைய திருச்சபையில் எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல, வித்தியாசமான ஆடுகள் திருச்சபையில் உண்டு. நம்பர் 1, ஆண்டு சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகள், அதாவது வழி தப்பி போன ஆடுகள். 1 பேதுரு 2:25 திருமறை சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவர்கள். இந்த சபையில் சிதறுண்ட ஆடுகள் நிறைய உண்டு. சபையில் பார்க்குறேன், அங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம், அங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை இங்கே, வெள்ளிக்கிழமை இன்னொரு இடத்துல. திரும்ப சொல்லுகிறேன், என் அன்பு விசுவாசியே, ஒரே சபையில் ஒழுங்காக இருங்க. டோன்ட் பி ஆஸ்ட்ரே. சிதறுண்ட ஆடுகளைப் போல, அதாவது இப்படி சொன்னால் புரியும், சென்னை பாஷையில் ஊர் சுற்றுற ஆடு இல்லை, ஒழுங்காய் அதாவது தொழுவத்தில் அடங்கியிருக்கிற ஆடுகளாக இருங்கள். திருமறை சொல்லுகிறது,